கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஜய், சங்கவி, கவுண்டமணி, செந்தில், வினு சக்கரவர்த்தி இவங்களாம் நடிச்சு ரங்கநாதன் டைரக்ஷன்ல 96ல ரிலீஸ் ஆன படம் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து வேலை தேடி சென்னைக்கு வராரு விஜய். தான் ஏதோ இடத்துல தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டிவிஎஸ் கம்பெனில வேலை பார்க்கறதா போய் சொல்லி ஒரு காம்பவுண்ட்ல குடியேறாரு. அந்த காம்பவுண்டோட ஓனர் மகளான சங்கவியை வந்து பார்த்து பழகினதுக்கு அப்புறம் 2 பேருக்குள்ள நட்பு வந்து காதல கன்வெர்ட் ஆகி ரொம்ப சுமூகமா அவங்களோட காதல் போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த காதலுமே ரொம்பலாம் டிலே பண்ணல, ரொம்ப ஈஸியாவே. சங்கவி வந்து கார்த்திகை அன்னைக்கு விளக்கு போடுறாங்க. விளக்கு போடுறப்ப இந்த காமனா ஒரு சீன் வைப்பாங்க தமிழ் சினிமால, இந்த மாதிரி ஒரு காட்சி. விளக்கு போடுறப்ப அந்த சேலை வந்து கரெக்டா சேலை நுனி அப்பதான் அந்த விளக்குல விழுவும். விழுந்தவனே சேலை பத்திருது. அவர் சேலை அணைக்காம சேலைய உருவி காப்பாத்திடுறாரு அவங்கள. இதை வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு சங்கவி காத்தோட ரெடியா போடுறாங்க விஜய்க்கு. இவங்க வந்து பண்ண தப்பு, அதாவது நம்மளோட அந்த சேலை வந்து தீப்பிச்சனாலதான் விஜய் அப்படி காப்பாத்திருக்காரு அப்படி தெரிஞ்ச உடனே ரொம்ப ஈஸியா அந்த காதல் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கல. ரொம்ப ஒரு 2 நிமிஷம், 2 அதிகம் தான், 1 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துருது. உடனே வந்து 2 பேரும் சேர்ந்துடுறாங்க, காதல் வந்துருது 2 பேத்துக்குள்ள. அதுக்கப்புறம் தான் தெரியுது விஜய்க்கு வேலையே கிடையாது, விஜய் ஒரு பிராடு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவர் சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு தெரிஞ்சு, நம்ம ஒரு ஆளை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, இனிமே நீ என் லைஃப்ல கிடையாது, நான் என் லைஃபை பார்த்தேன்னு சொல்லி தனியா போயிடுறாங்க. திரும்ப விஜயும் சங்கமியும் சேர்ந்தாங்களா சேரலையா, எப்படி சேர்ந்தாங்க, விஜய்க்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சா கிடைக்கலையா சென்னையில, அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம். அந்த 96 காலகட்டம் அப்படிங்கிறப்ப இந்த 2026 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகி போச்சு. ஆனா இப்ப பாக்குறப்பையும் படத்துல வரக்கூடிய காமெடி மட்டும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. செந்தில் கவுண்டமணி அந்த காமெடியே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. கவுண்டமணி வந்து செந்தில் அடிக்கிற அந்த ஒரு பாடி ஷேமிங்கான காமெடி, அப்பதான் பாடி ஷேமிங் ஓகே. ஆனா இப்ப பாக்குறப்ப அந்த காமெடியான விஷயங்கள் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நிறைய காமெடி சிரிப்பு வருது. அதெல்லாம் அப்பதான் நல்லா இருந்துச்சு, இப்ப வந்து பெருசா இல்ல அப்படின்லாம் இல்ல. இப்பயுமே அந்த காமெடி நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து நல்லா நம்ம என்ஜாய் பண்ற மாதிரியான இருக்கு. படத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 பாட்டு இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டம், அந்த 96 அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே, படத்தோட ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே பாட்டை ஷூட் பண்ணிட்டு வந்துருவாங்க. 5 பாட்டு வேணும்பா, 2 லவ் சாங், ஒரு எமோஷனல் சாங், ஒரு சென்டிமெண்டான ஒரு சாங், ஒரு மாண்டேஜ் சாங் சொல்லி 5 பாட்டை ஷூட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்துல வந்து அந்தந்த இடத்துல கேப்பை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டா ஹீரோக்கு வந்து காதல் வந்த பிறகு ஒரு பாட்டு, ஹீரோயினுக்கு காதல் வந்த பிறகு ஒரு பாட்டு, ஹீரோ வந்து அப்படியே டேன் ஆகி ரிவெஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு பாட்டு, சிங்கம் உண்டு புறப்பட்டது, அந்த மாதிரியான ஒரு பாடல்கள். அப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு லைட்டா சின்னதா பிரேக்கப் ஆகுறப்போ ஒரு சோகமான பாட்டுன்னு சொல்லி கரெக்டா வச்சிருப்பாங்க. அந்த அந்த ஸ்கிரீன் பிளே தான் ஸ்கிரீன் பிளே, ஒரு டிஃபால்ட் ஸ்கிரீன் பிளே வச்சிருப்பாங்கல்ல, அதுல அங்கங்க பாடலை பிளேஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம அதை பாக்குறப்ப, இந்த 26ல அந்த பாடல்கள் பாக்குறப்ப எதுக்கு இந்த இடத்துல பாட்டு வருதுங்கிற மாதிரியான கேள்வி வருதே தவிர, மத்தபடி பாடல்கள்லாம் பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. வித்யாசாகரோட மியூசிக் வந்து இப்பயுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அது இந்த படத்துல தான் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, பொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா, அது கூட இந்த படத்துல வருது. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஜயோட வாய்ஸை வந்து இந்த மிமிக்ரி பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே எடுத்தது வந்து ஆனா வணக்கம்ண்ணா, வாங்கண்ணா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுறதுனால விஜய் வாங்கண்ணா, என்னங்கண்ணா பண்றீங்க அப்புறங்கண்ணா, அந்த மாதிரி ஒரு இது இருக்காப்ல. அப்புறம் படத்துல வந்து வில்லன் அப்படின்னா வினு சக்கரவர்த்தி, ஒரு சஸ்பென்ஸான வில்லனா வந்து கரண் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல தான் இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸ்ரூ அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, கரண் வந்து கோவப்படுவார்ல, அந்த டெம்ப்ளேட் கூட இந்த படத்துல வருது. படத்துல வர காமெடி நிறைய இடங்கள் ஒர்க் ஆகுது. படத்தோட பாடல்கள் தனியா கேட்கறப்ப மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ஆனா அந்த அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயோட அந்த பிளேஸ்மெண்ட் பாக்குறப்ப மேபி இது என்ன இந்த இடத்துல பாட்டுங்கிற மாதிரியான கேள்வி வருது. சண்டை காட்சிகள்லாம் அது அந்த சொல்றோம் எல்லாமே அந்த 96 காலகட்டம், அந்த ஒரு ஒரு பழைய சினிமா பழைய படங்கள் அப்படிங்கிறப்ப இந்த சண்டைக்கு பின்னாடி அந்த பஞ்சுக்கு சவுண்ட் வைப்பாங்கல்ல, திருச்கோ அப்படிங்கிற சண்டை காட்சிகள், அந்த சவுண்ட் ட்ராக் தான் இதுலயுமே இருக்கு. அப்புறம் இன்னொன்னு பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, ஒரு காட்சி வந்து அந்த காட்சியை வந்து ஆடியன்ஸ் மத்தியில ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோ வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஜம்ப் போட்டிருப்பாரு, லைட்டா ஜம்ப் போட்டு எத்துவாரு. அதவே அவங்க ரிவைண்ட் பண்ணி காட்டுவாங்க 2-3 தடவை. ஆடியன்ஸ்க்கு வந்து அது பதிவு பண்ணணும், ஹீரோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு பதிவு பண்ணணுங்கிறதுக்காகவே அவர் பண்ண ஜம்பை ரிவைண்ட் பண்ணி காட்டுவாங்க பாத்திருக்கீங்களா, அதுவுமே இந்த படத்துல தான் உண்டு. அப்புறம் இது வந்து ஒரு ஒரு மசாலா படம். இப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி லவ் பிலிம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து லவ் வந்துருது, ஹீரோயினுக்கு எப்ப லவ் வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு லவ் பிலிம் அப்படிலாம் இருக்காது. ஒரு லவ் பிலிம் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் சினிமா, ஒரு மசாலா பிலிமா இருக்கும். படத்துக்குள்ள காதல் இருக்கும், ஒரு சின்னதா ஒரு ரிவெஞ்ச் இருக்கும், சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கும், சின்னதா ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கும். இதை தவிர்த்து படத்துல ஒரு சின்னதா பாலிட்டிக்கல் ஒரு சின்னதா ஒரு பாலிடிக்ஸ் பேசிப்பா, பெருசாலாம் இருக்காது. அரசியல் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சின்னதா ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருப்பாங்க.
அந்த மாதிரியான எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜ் ஃபிலிமா இருக்குல்ல, அது இந்த படத்துலயுமே இருக்கு. படத்துல வந்து வினு சக்கரவர்த்தி ஒரு அரசியல்வாதி மாரி காமிக்கிறாங்க. அவரு வந்து சின்னதா ஒரு ரிவெஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. இத தவிர்த்து படத்துக்குள்ள சின்னதா ஒரு அரசியல் லேயர் இருக்கு. அதுக்குள்ள விஜய் சிக்குற மாரி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் ஃபிலிமா இருக்கும். ஆல்ரெடி நம்ம உதயா படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த படத்துல பார்க்கிறப்ப, இந்த படத்துலயும் அதே மாரியான சிமிலாரிட்டீஸ் நெறைய இடங்கள்ல ஒத்துப்போகுது. படத்துல வந்து குழந்தைகளோட பார்க்கிறப்ப ஏதாவது தவறான காட்சிகள் எதுவும் இருக்குமா? அப்படின்னா, அந்த மாரி எதுவுமே இல்ல. பாடல்களுமே பெருசா அந்த மாரிலாம் ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான காட்சிகள், ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஈர்ப்பான ஒரு முத்த காட்சிகள் அப்படிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா நாகரிகமா ஓரளவு இருக்கு. படம் நீங்க அத பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். இன்னும் நான் அந்த படத்த பார்த்தது கிடையாது ப்ரோ. ஏன்னா இப்ப இருக்க ஜென்ஸி கிட்ஸ்லாம் இப்படி படம் இருக்குமான்னே தெரியாது. ரைட்டா? நம்ம அ ஒரு துப்பாக்கி, கத்தி இந்த மாரி படங்கள பார்த்து வளர்ந்தவங்க, இல்லன்னா சர்க்கார், பிகிலு, மாஸ்டர் பார்த்து வளர்ந்தவங்களுக்கு வந்து இந்த படம்லாம் தெரியுமா? அப்படிங்கிறப்ப இந்த மாரி படம் இருக்கு. பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி YouTubeல போட்டாலே படம் YouTubeல அவைலபிளா இருக்கு. நானும் அங்க தான் பார்த்தேன். நானும் இதான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். ஃபுல்லா பார்த்தது கிடையாது. அங்கங்க விட்டு விட்டா பார்த்து வச்சிருக்கேன். இந்த ஜியா டிவின்னு நெனைக்கிறேன் ரைட்ஸ். அங்கங்க பார்த்திருக்கேன். ஃபுல்லா இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்கிறேன். நல்லா தான் இருக்கு படம். நீங்க இந்த படத்த பார்க்க நினைச்சீங்கன்னா தாராளமா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணுவேன். உங்களோட படத்த நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.